ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச அந்த 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதில் புளி சேர்க்குறதில்ல, அதனால் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் அளவில் தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு வெந்து வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைமுறை தேங்காயில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு 2 கொதி வரட்டும். நல்ல கொதி வந்துருச்சு. எண்ணெய் போட்ட எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி, புரோட்டா, சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.